இந்த வீடியோவில் டாடா டியாகோக்கு ஒரு பேஸ் மாடல் கார், இந்த காருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியரும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் அது என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே, என்ன பொருளாக இருந்தாலும் சரி, அக்சசரிஸில் எல்லாமே நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். கொரியர் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன் டேயில் டெலிவரி ஆயிரும். அதர் ஸ்டேட் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு 2 டேஸில் டெலிவரி பண்ணிடலாம். இந்த கார் ஒரு பேஸ் மாடல் கார். டாடா டியாகோவில் பேஸ் மாடல் கார். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லி எதுவுமே வராது. பவர் விண்டோ, ரிமோட் லாக்கு எதுவுமே வராது. ஆடியோ எல்லாமே நம்ம இந்த காரில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் போட்டு நல்லா நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரில் வந்து பவர் விண்டோ வந்து வராது. கையில் சுற்றுற மாதிரி தான் ஒரு வைண்டர் டைப்பில். இந்த காரில் வந்து 4 டோருக்குமே நம்ம பவர் விண்டோ வந்து ஃபிட் பண்ண போகிறோம். 2 டோரும் நம்மள்ட்ட அவைலபிள். இந்த காருக்கு வந்து 4 டோர் ஃபிட் பண்ண போகிறோம். டோர் பேடு டேஷ்போர்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கிரே அண்டு பிளாக்ல வந்து சுவிட்ச் வந்து ஓகே பண்ணி பவர் விண்டோ மேக்ஸிமம் எல்லா காருக்குமே நம்மள்ட்ட அவைலபிள் ரெடியாக ஸ்டாக் இருக்கும். G99 டார்க் இந்த 2 பிராண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாடல் கார்னால கையில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த பவர் விண்டோ செட்டப்பில் நீங்கள் ஒரு புது கார் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 60 ரூபா, 70, 80 ரூபா இந்த டிஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு, மிட் ரேஞ்சு அதில் வரும். அதே ஃபிட்டிங் நம்ம வெளியே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு 15 ரூபா பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். ஒரு 80,000 ரூபா அடுத்த வேரியண்ட் போகிறதுக்கு 80,000 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு பவர் விண்டோ ப்ளஸ் ரிமோட் லாக் எல்லாமே நம்ம வந்து பிடிச்ச பிராண்டு பிடிச்ச குவாலிட்டியில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். வெளியே இந்த காரில் வந்து ஹெட்லைட் வந்து அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை, பிரைட்னஸ் இல்லை. அது எனக்கு டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தார். அப்போ நம்ம வந்து SSLG அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு லென்ஸு டைப்பில் ஒரு லைட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட் எதுவும் வராது. ஃபாக் லைட் அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லாதனால நமக்கு கஸ்டமருக்கு கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும்னு சொன்னதுனால நம்ம SSLGயில் 4 லென்ஸ் வர்ற மாதிரி ஒரு லென்ஸ் ஓகே பண்ணியிருக்கோம். அந்த லென்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒயரிங் கிட்ட போட்டு தான் ஃபிட் பண்ணுவோம். ஒயரிங் எல்லாம் CV ஜாயிண்ட் பண்ணியெல்லாம் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ப்ராப்பராக ஃபாக் லைட்டுக்குன்னு வரக்கூடிய ஒயரிங் கிட்ட போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ண பொருளுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வண்டிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த டைப்பில் தான் நம்ம ஒயரிங் பண்ணுவோம். ஒயரிங் கிட்டு போட்டு ஃபிட் பண்ணுறதுனால அந்த ஒயரிங் கிட்டில் தனியாக ஃபீஸ் கேரியர் வந்துடும். நாளைக்கு எதாவது ஷார்ட் ஆனால் ஃபீஸ் தான் போகும். ஃபீஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண. இந்த காரில் ரிமோட் லாக் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கார் ஒரு பேஸ் மாடல் கார்னால மேனுவலாக தான் ஒவ்வொரு டோரை தனித்தனியாக லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த காரில் ரிமோட் லாக் வராது. கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபிட்டிங்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா ரிமோட் லாக்கும் பவர் விண்டோவும் காரில் போட்டு கொடுங்கன்னு சொன்னார். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி பிரிக்கால் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம ஜெனாக்ஸ்லேருந்து ஒரு ரிமோட் லாக்கு ஃபுல் கிட் வந்து இந்த காரில் ஃபிட் பண்ண போகிறோம். 2 ரிமோட்டு 3 வருஷம் வாரண்ட்டி வந்து. 3வது ஒர்க்காக நம்ம வந்து ஹெட்லைட் வந்து அப்டேட் பண்ணாமல் ஒரு ஃபாக் லைட்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒயரிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்லீவ் போட்டு ஒயரிங் கிட்ட போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். இந்த ஒயரை CV ஒரு நார்மலான ஒயரிங் பண்ண மாட்டோம், கொஞ்சம் நீட்டாக தான் பண்ணுவோம். ஃபாக் லைட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. எக்ஸ்ட்ரா இந்த கிரில்லு வரும் பார்த்தீங்களா, ரேடியேட்டரோட கிரில்லுக்குள்ளே வந்து நம்ம ஒரு 4 லென்ஸ் வர்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு SSLG அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம லைட் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த லைட்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ 3 கலரில் ஒர்க் ஆகும். பிரைட்னஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காரில் சொன்ன டைமுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லைட்டு ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ 3 கலரில் ஒர்க் ஆகும். ஃப்ளாஸும் கொடுக்குறேன். அது எதுக்கு கொடுக்குறானே தெரியல. நீங்கள் லைட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஃப்ளாஸு கொடுக்காதீங்க. ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, எல்லோ கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை.